ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ரிமோட்டு. ஸோ இதில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளே எந்த ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகலை. ஆனால் பேட்ரி நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது. நான் செக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐஆர்ஏயாவது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஆனால் ஐஆர்ஏவுமே ஒர்க் ஆகலை. இன்கேஸ் ஐஆர்ஏ ஒர்க் ஆகிருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ரெட் கலர் ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போயிருக்கோம். ஸோ அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, கேமராவில் வச்சு செக் பண்ணலாம். ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா ரிமோட் நல்லா இருக்கா இல்லையான்றது கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரிமோட்டில் லாக் சிஸ்டம் இருக்கும், ஸ்க்ரூ கிடையாது இதில், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டை வச்சு அந்த லாக்கை வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து ஓப்பன் பண்ணுறோம். நீங்கள் கேட்கலாம், இந்த ரிமோட்டே வந்து மேக்ஸிமம் ஒரு 500க்குள்ளே தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதை ஏன் ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ நம்ம இது மாதிரி நினைக்கிற ஒரு செயல்னால தான் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நம்மளால் இதை ரெடி பண்ண முடியுமான்றது 100% தெரியாது. இருந்தாலும் நம்மளுடைய 100% முயற்சி இதில் கொடுத்து பார்ப்போம். ஒர்க் ஆச்சுன்னா நல்லது, ஒர்க் ஆகலைன்னா ஏதோ ஒரு புதுமையான விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போது ரிமோட்டை வந்து நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறேன். இது உள்ளே பார்த்திங்கன்னா பிசிபி சொல்லுவாங்க, இதுதான் அது, பிரிண்டட் சர்க்யூட் போர்ட். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 லாக் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஜஸ்ட் அந்த லாக்கை வந்து புல் பண்ணிங்கனாலே அது வந்து பில்ல வந்துடும். இந்த பிசிபியில் பார்த்திங்கன்னா எனக்கு விஷுவலாக பார்க்கும்போது இப்போ நான் ஸ்க்ராட்ச் பண்ணுறேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் வந்து கரோட் ஆகிருக்கு ஆக்சுவலாக. இதில் பார்த்திங்கன்னா 2 லேயர் இருக்கும். ஒன்று வந்து எனாமல் லேயர், க்ரீன் கலரில் கோட் பண்ணியிருப்பாங்க. 2வது அதில் கோல்டு மாதிரி தெரியுதுங்க இல்லையா, ஸோ இது காப்பர் லேயர். இந்த காப்பர் லேயர் பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லாவே கரோட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் ஒரு நெகட்டிவ் ட்ராக் தான் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து இப்போ நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல கட் ஆகிருக்கு. நான் கண்டினியூட்டி வச்சு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ கண்டினியூட்டி மூலிமா அந்த ட்ராக்கோட இந்த சைடில் கண்டினியூட்டி வருது. நெக்ஸ்ட்டு அந்த சைடில் வைக்கிறேன், கண்டினியூட்டி வரல ஆக்சுவலி. ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரி அந்த ட்ராக் தான் பார்த்திங்கன்னா அந்த விட்டு இருக்குது அந்த இடத்துல. நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ராக்குக்கு 2 பக்கமும் அந்த க்ரீன் கலர் எனாமல் இருக்கு இல்லைங்களா, அதை லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துகிட்டு லெட்டை வச்சு அந்த இடத்துல கொஞ்சம் சால்ட்ரிங் பண்ண போகிறோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பீஸ் ஆஃப் ஜம்பர் ஒயரை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ அதில் காட்டுற இல்லைங்க, ட்ரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி காயிலில் இருந்து தான் இந்த ஜம்பர் ஒயர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரிலே, அப்புறம் பார்த்திங்கன்னா சொலினாய்டு வால்வு, இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், இதுலேருந்து நீங்கள் அந்த ஜம்பர் ஒயர் எடுத்துக்கலாம், சரிங்களா? அதில் வந்து எனாமல் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் சீவிட்டு தான் சால்ட்ரிங் பண்ணணும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் பண்ணணும். இப்போ சால்ட்ரிங் சரியாக ஆகலை, அதனால தான் பார்த்திங்கன்னா நான் திரும்பியும் அதை வந்து பேஸ்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணி திரும்பியும் சால்ட்ரிங் பண்ணுறேன். இப்போது வந்து சால்ட்ரிங் ஆகிடுச்சு ஒரு சைடு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு சைடு இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கேயும் இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணணும். நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போது வைக்கிறேன் இல்லைங்களா, ஸோ இதை மாதிரி தான் நம்ம அதை சால்ட்ரிங் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த விட்டு போன ட்ராக் வந்து இப்போது இதுவாகிடுச்சு, சரியாயிடுச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த காப்பரை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது பாருங்கள், இப்போ நம்ம திரும்பி மறுபடியும் கண்டினியூ மோடில் வச்சுட்டு இதில் கண்டினியூட்டி வருதான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு லீட்டில் வச்சுட்டு அந்த எண்டு வரைக்கும் செக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி வருது, சரிங்களா? ஓம்ஸ் எவ்வளோ 1.2 ஆர் 1 ஓம்ஸ் கிட்ட காட்டுது பாருங்கள், சரிங்களா? ஸோ அப்போ வந்து ட்ராக் கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ரிமோட் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். பட் நம்ம அசம்பிள் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த ரிமோட் ஒர்க் ஆகுதா இல்லைன்றது எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஏன்னா வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம அதுக்கடுத்து தான் ட்ரேஸ் பண்ண முடியும். ஒர்க் ஆச்சுன்னா நம்ம லக்கு, ஒர்க் ஆகலைன்னா இப்போ லேர்ன் பண்ணது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஸோ ஆஸ் இட் இஸ் எப்படி ஓப்பன் பண்ணமோ அதேமாதிரி அந்த கேஸெல்லாம் போட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம பேட்ரி போட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? பேட்ரி போட்டுட்டோம். பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வருது. ஃபஸ்ட்டு டெட் கண்டிஷனில் இருந்துச்சு, ஆனால் இப்போ டிஸ்பிளே பார்த்திங்கன்னா காட்டுது
ஸோ இப்போ நம்ம நம்பர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஐயோ என்னடா இது ஐஆர்ஏ வரலையே, ரிமோட் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். இருங்க 1 செகண்ட் நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஆர்ஏ வருதுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? ஏன்னா அதோட டென்சிட்டி ரொம்ப கம்மி. ஸோ லைட்டாக தான் இருக்கும். ஸோ ஃப்ளாஷ் எரியும் போது அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் அது தெரியல. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏசி ஃப்ரிட்ஜை பற்றின எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.